டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷன் பண்ணியிருக்க கேங்கர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படத்துல டைரக்டர் சுந்தர் சி இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. நம்ம வைகை புயல் வடிவேலு நடிச்சிருக்காரு. ஹீரோயினா ஆக்டர் கேத்ரின் தெரேசா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேங்கர்ஸ் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தரலாம். அரசங்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு காணாம போயிட்டு தான் அந்த ஸ்கூலோட டீச்சர் நம்ம ஹீரோயின் கமிஷனருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல இந்த ஊர்ல இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க காணாம போயிருக்கிறதாவும் நிறைய குற்ற செயல்கள் இந்த அரசங்கோட்டை ஏரியாவில் நடக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா அண்டர் கவர்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஊருக்கு வராரு. அதே டைம்ல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு பிடி வாத்தியாரா நம்ம ஹீரோ சுந்தர் சி அந்த ஊருக்கு வராரு. சுந்தர் சி அந்த ஊருக்கு பிடி சாரா வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வடிவேலு இந்த ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியார் இன்னும் 2 பேர் அப்படின்னு இவங்க எல்லாரையும் கேங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அந்த ஊர்ல பெரிய ஆளா இருக்கக்கூடிய ஒருத்தங்க கிட்ட இருந்து 100 கோடி ரூபாய் பணத்தை திருடறதுக்கு பிளான் பண்றாரு. நம்ம ஹீரோ சுந்தர் சி பிளான் பண்ண மாதிரி அந்த 100 கோடி ரூபாய் பணத்தை கேங்கர்ஸ் டீம் கொள்ளையடிச்சாங்களா இல்லையா? நம்ம ஹீரோ சுந்தர் சி உண்மையிலே யாரு? உண்மையிலே ஹீரோ ஒரு பிடி சாரா இல்ல அங்க உளவு பார்க்க வந்த ரகசிய போலீஸா? ஹீரோ ஒரு போலீஸா இருந்தா எதுக்காக 100 கோடி ரூபாய் பணத்தை திருடறதுக்கு முயற்சி பண்றாரு? அப்படி ஹீரோக்கு பின்னாடி இருக்க பிளாஷ்பேக் ஸ்டோரி தான் என்ன? ஹீரோ அந்த பணத்தை திருட விதவிதமா போட்ட பிளான் எல்லாமே சக்சஸ் ஆச்சா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் கேங்கர்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிம்பிளான ஸ்டோரி, அதை ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் காமெடியாகவும் டைரக்டர் சுந்தர் சி அவருடைய ஸ்டைலில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. என்ன நினைச்சு எடுத்தாரோ அது எல்லாமே கரெக்டாக இந்த படத்தில் பக்காவா ஒரு கூட இருக்கு. நம்ம விண்டேஜ் வைகை புயல் வடிவேலு இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வைகை புயல் வடிவேலு வர சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் காமெடியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. வைகை புயல் வடிவேலு விதவிதமான கெட்டப்ல வரது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு. படத்தில் தேவையில்லாத சீன் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாமே பக்காவா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே டைரக்டர் சுந்தர் சி கரெக்டாக கெச்சி போட்டு இந்த படத்தை செதுக்கியிருக்காரு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் காமெடியாகவும் போகுது. டோட்டலாக சொல்லணும்னா படம் தரமாக இருக்கு. படம் காமெடி ஃபன்னு நல்ல கான்செப்ட் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான படம் தான் இந்த கேங்கர்ஸ் படம். கண்டிப்பாக வைகை புயல் வடிவேலுடைய காமெடிக்காகவே இந்த படத்தை எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை வச்சு இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.